அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 1/4/2026 அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நிரந்தர வாராந்திர விரைவு ரயிலாக இயக்கப்படுற கன்னியாகுமரி ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டி எண் 17070 அதாவது 170/70 என்ற எண்ணில் கன்னியாகுமரியிலிருந்து ஹைதராபாத்திற்கும், வண்டி எண் 170/69 என்ற எண்ணில் ஹைதராபாத்திலிருந்து கன்னியாகுமரிக்கும் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலோட முக்கிய நிறுத்தங்கள் மற்றும் கால அட்டவணை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று கன்னியாகுமரியிலிருந்து புறப்படுகின்றது. அன்று அதிகாலை 5:15க்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு 5:32க்கு நாகர்கோவில் சென்று சேர்கின்றது. 5:37க்கு நாகர்கோவிலிருந்து கிளம்பி 6:09க்கு வள்ளியூர் வருகின்றது. 6:10க்கு வள்ளியூரிலிருந்து கிளம்பி 7:25க்கு திருநெல்வேலி வருகின்றது. 7:30க்கு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி 8:20க்கு கோவில்பட்டி செல்லும். 8:22க்கு கோவில்பட்டியிலிருந்து கிளம்பி 8:40க்கு சாத்தூர் வருகின்றது. 8:42க்கு சாத்தூரிலிருந்து கிளம்பி 9:03க்கு விருதுநகர் வருகின்றது. 9:05க்கு விருதுநகரிலிருந்து கிளம்பி 9:45க்கு மதுரை வருகின்றது. 9:50க்கு மதுரையிலிருந்து கிளம்பி 10:23க்கு கொடைக்கானல் ரோடு வரும். 10:25க்கு கொடைக்கானல் ரோட்டிலிருந்து கிளம்பி 10:55க்கு திண்டுக்கல் செல்கின்றது. 11 மணிக்கு திண்டுக்கல்லிலிருந்து கிளம்பி நண்பகல் 12:10க்கு திருச்சிராப்பள்ளி செல்லும். 12:20க்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிளம்பி பகல் 1:13க்கு அதாவது மதியம் 1:13க்கு தஞ்சாவூர் செல்லும். 1:15க்கு தஞ்சாவூரிலிருந்து கிளம்பி 2:13க்கு கும்பகோணம் செல்லும். 2:15க்கு கும்பகோணத்திலிருந்து கிளம்பி 2:43க்கு மயிலாடுதுறை செல்கின்றது. 2:45க்கு மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பி 3:18க்கு சிதம்பரம் செல்கின்றது. 3:20க்கு சிதம்பரத்திலிருந்து கிளம்பி 3:54க்கு திருப்பாதிரிப்புலியூர் அதாவது கடலூர் செல்கின்றது. 3:56க்கு கடலூரிலிருந்து கிளம்பி 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு விழுப்புரம் வருகின்றது. 5:05க்கு விழுப்புரத்திலிருந்து கிளம்பி 6 மணிக்கு திருவண்ணாமலை செல்கின்றது. 6:05க்கு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி இரவு 8 மணிக்கு காட்பாடி வருகின்றது. 8:10க்கு காட்பாடியிலிருந்து கிளம்பி 8:38க்கு சித்தூர் செல்கின்றது. 8:40க்கு சித்தூரிலிருந்து கிளம்பி இரவு 9:13க்கு பாகாலா செல்கின்றது. 9:15க்கு பாகாலாவிலிருந்து கிளம்பி இரவு 10:05க்கு திருப்பதி செல்லும். 10:10க்கு இரவு 10:10க்கு திருப்பதியிலிருந்து கிளம்பி இரவு 10:30க்கு ரேணிகுண்டா வரும். 10:40க்கு ரேணிகுண்டாவிலிருந்து கிளம்பி நள்ளிரவு 12:03க்கு கூடூர் வரும். அதாவது அப்பொழுது சனிக்கிழமை. 12:05 நள்ளிரவு 12:05க்கு கூண்டூரிலிருந்து கிளம்பி 12:33க்கு நெல்லூர். 12:35க்கு நெல்லூரிலிருந்து கிளம்பி காலை 1:58 அதிகாலை 1:58க்கு ஓங்கோல் வருகின்றது. 2 மணிக்கு அதிகாலை 2 மணிக்கு ஓங்கோலிலிருந்து கிளம்பி 2:38க்கு சிராலா. 2:40க்கு சிராலாவிலிருந்து கிளம்பி காலை 4:23க்கு தெனாலி வருகின்றது. 4:25க்கு தெனாலியிலிருந்து கிளம்பி அதிகாலை 5:15க்கு குண்டூர் வருகின்றது. 5:25க்கு குண்டூரிலிருந்து கிளம்பி காலை 6:04க்கு சாத்தானப்பள்ளி வருகின்றது. 6:06க்கு சாத்தானப்பள்ளியிலிருந்து கிளம்பி 6:49க்கு நாடிக்குடி. 6:50க்கு நாடிக்குடியிலிருந்து கிளம்பி 7:49க்கு மிரியலகுடா. 7:50க்கு மிரியலகுடாவிலிருந்து கிளம்பி 8:28க்கு நால்கொண்டா. 8:30க்கு நால்கொண்டாவிலிருந்து கிளம்பி நண்பகல் 12:33க்கு சார்லப்பள்ளி. 12:35க்கு சார்லப்பள்ளியிலிருந்து கிளம்பி மதியம் 1:05க்கு செகந்திராபாத். 1:10க்கு செகந்திராபாத்திலிருந்து கிளம்பி மதியம் 2:30க்கு அதாவது சனிக்கிழமை மதியம் 2:30க்கு ஹைதராபாத் செல்கின்றது. மறுமார்க்கத்தில் வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 4:45க்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்படுகின்றது. செகந்திராபாத் 5:05 5:10க்கு அங்கிருந்து கிளம்பி சார்லப்பள்ளிக்கு 5:38க்கு வருகின்றது. 5:40க்கு சார்லப்பள்ளியிலிருந்து கிளம்பி நால்கொண்டாவிற்கு 7:03க்கு வருகின்றது. 7:05க்கு நால்கொண்டாவிலிருந்து கிளம்பி மிரியலகுடா 7:39க்கு வருகின்றது. 7:40க்கு அங்கிருந்து கிளம்பி இரவு 8:09க்கு நாடிக்குடி வருகின்றது. 8:10க்கு நாடிக்குடியிலிருந்து கிளம்பி சாட்டனப்பள்ளி இரவு 9:29க்கு வருகின்றது. 9:30க்கு சாட்டனப்பள்ளியிலிருந்து கிளம்பி
இரவு 10:40க்கு குண்டூர் வருகின்றது. 10:50க்கு குண்டூரிலிருந்து கிளம்பு. நள்ளிரவு 12:03க்கு தெனாலி வருகின்றது. 12:05க்கு தெனாலியிலிருந்து கிளம்பி 1:03க்கு சிராலா வருகின்றது. 1:05க்கு சிராலாவிலிருந்து கிளம்பி ஓங்கோல் 2:08, 2:10க்கு ஓங்கோலிலிருந்து கிளம்பி நெல்லூர் 4:18க்கு வருகின்றது. 4:20க்கு நெல்லூரிலிருந்து கிளம்பி அதிகாலை 5:08க்கு கூடூர் வருகின்றது. 5:10க்கு கூடூரிலிருந்து கிளம்பி ரேணிகுண்டா காலை 7:12க்கு வருகின்றது. 7:22க்கு ரேணிகுண்டாவிலிருந்து கிளம்பி 8 மணிக்கு திருப்பதி வருகின்றது. காலை 8:05க்கு திருப்பதியிலிருந்து கிளம்பி பாகாலா 8:48க்கும் 8:50க்கு பாகாலாவிலிருந்து கிளம்பி சித்தூர் காலை 9:20க்கு வருகின்றது. 9:22க்கு சித்தூரிலிருந்து கிளம்பி காட்பாடி காலை 10:55க்கு வருகின்றது. 11 மணிக்கு காட்பாடியிலிருந்து கிளம்பி திருவண்ணாமலை 12:43க்கு வருகின்றது. நண்பகல் 12:45க்கு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி 1:45க்கு மதியம் 1:45க்கு விழுப்புரம் வருகின்றது. 1:50க்கு விழுப்புரத்திலிருந்து கிளம்பி திருப்பாதிரி புலியூர் 2:29க்கு வருகின்றது. அதாவது கடலூர். கடலூரிலிருந்து 2:30க்கு கிளம்பி சிதம்பரம் 3:08க்கு வருகின்றது. 3:10க்கு சிதம்பரத்திலிருந்து கிளம்பி மயிலாடுதுறை மாலை 4:23க்கு வருகின்றது. 4:25க்கு மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்கின்றது. கும்பகோணத்திற்கு 4:52க்கு வந்து 4:54க்கு கிளம்புகிறது. தஞ்சாவூர் 5:42க்கு வந்து 5:44க்கு கிளம்புகின்றது. திருச்சிராப்பள்ளி 7:35க்கு வந்து 7:45க்கு கிளம்புகின்றது. திண்டுக்கல் இரவு 8:55க்கு வந்து 9 மணிக்கு கிளம்புகின்றது. கொடைக்கானல் ரோடு 9:17க்கு வந்து 9:19க்கு கிளம்புகின்றது. மதுரை இரவு 9:55க்கு வந்து 10 மணிக்கு கிளம்புகின்றது. விருதுநகர் 10:38க்கு வந்து 10:40க்கு கிளம்புகின்றது. சாத்தூர் இரவு 10:58க்கு வந்து 11 மணிக்கு கிளம்புகின்றது. கோவில்பட்டி 11:16க்கு வந்து 11:18க்கு கிளம்புகின்றது. திருநெல்வேலி நள்ளிரவு 12:20க்கு வந்து 12:25க்கு கிளம்புகின்றது. வள்ளியூர் 12:57க்கு வந்து 12:58க்கு கிளம்புகின்றது. நாகர்கோயில் 1:20க்கு வந்து 1:25க்கு கிளம்புகின்றது. கன்னியாகுமரிக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30க்கு சென்று சேர்கின்றது. இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை அதிகாலை கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு சனிக்கிழமை மதியம் ஹைதராபாத் சென்று சேர்கின்றது. அதேபோல் ஹைதராபாத்திலிருந்து புதன்கிழமை பிற்பகல் கிளம்பி வெள்ளிக்கிழமை அதிகாலை கன்னியாகுமரி வந்தடைகின்றது. நாட்டின் தென்கோடியிலிருந்து முக்கியமான ஆன்மீக தலங்களை இந்த ரயில் இணைக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இணைக்கின்றது. திருநெல்வேலி, கோவில்பட்டி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், திருவண்ணாமலை, திருப்பதி முதலிய ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கு இது வசதியாக இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டை இணைக்கக்கூடிய முக்கிய ரயில் இது. விடுமுறையில் இந்த சேவையை பயன்படுத்தி பல்வேறு இடங்களுக்கு பயணம் செல்வதற்கு வசதியாக இருக்கும். ரயில்வே கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்லீப்பருக்கு 695 ரூபாய் கன்னியாகுமரியிலேருந்து ஹைதராபாத் செல்வதற்கு ஆகின்றது. தேர்ட் ஏசியாக இருந்தாக்க 1790 ரூபாய், செகண்ட் ஏசி 2565 ரூபாய், ஃபஸ்ட்டு ஏசிக்கு 4305 ரூபாய் கட்டணம், ரயில்வே கட்டணம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.